ஓம் சுவானத்வஜாய் வித்மஹே சூலஹஸ்தாய் தீமஹி தன்னோ பைரவ பிரஜோதயாத். காஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி 2025 செவ்வாய்க்கிழமை. இன்று வளர்பிறை அஷ்டமி நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் சிங்கப்பூர் ருத்ரகாளி அம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். டெப்போ ரோட் ருத்ரகாளி அம்மனுடைய அருளால் எல்லா விதமான சௌபாகியங்களும் கிடைக்கட்டும். இந்த பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமணநாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விசுவாவசு வருஷம் புரட்டாசி மாதம் 14ஆம் நாள். இன்று மதியம் 2:52 வரை அஷ்டமி திதி உள்ளது. அதன் பின்னர் நவமி திதி உள்ள நாள். இன்று அதிகாலை 4:22 வரை மூல நட்சத்திரமும் அதன் பின்னர் பூராட நட்சத்திரமும் உள்ளது. இன்று அதிகாலை 4:22 வரை அமிர்த யோகமும் அதன் பின்னர் சித்த யோகமும் உள்ள நாள். இன்று கிருத்திகை மற்றும் ரோஹிணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை உள்ளது. மாலை 4:45 முதல் 5:45 வரை உள்ளது. ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 வரையும், குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரையும், யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, வீண் விரயங்கள் கூடும் நாள். சந்திராஷ்டமம் முடிகிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் வாய் வார்த்தையில் கவனமாக இருங்க. தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ் செலவுகளை கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கவனம் தேவை. கூட வர்றவங்கள்ட்ட எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களும் கவனமாக ட்ரேட் பண்ண வேண்டிய நாள். மாணவர்களை பொறுத்தவரை நன்மையை தரக்கூடிய நாள். பெண்களுக்கு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபமேற்றி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. ரிஷப ராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கிருத்திகை மற்றும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். தாயினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வியாபாரிகளுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர் பங்குதாரருடன் சில மனக்கசப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஜாபை பொறுத்தவரையில் ப்ரெஷர் இருக்கும். சில பேருக்கு திடீர் இடமாற்றம் அல்லது டிரான்ஸ்ஃபர், அதாவது இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர், டிபார்ட்மெண்ட் டு டிபார்ட்மெண்ட் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. வாய் வார்த்தைகளில் கவனமாக இருங்க. வீண் அலைச்சல், டென்ஷன் இருக்கும். மருந்து மாத்திரை சாப்பிடுவர்கள் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுங்க, டாக்டர்ஸ் சொன்ன மாதிரி. பிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள், சைக்காலஜிஸ்டாக இருப்பவர்கள், நர்ஸாக பணிபுரிபவர்களுக்கு அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு. தன்வந்திரி பகவானுக்கு நீங்கள் துளசியால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. மிதுன ராசி என்பர்களே, உயர்வான நாள். நல்ல செய்திகள் சேரும். குறிப்பாக கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல, அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்ல ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். அது மாதிரி கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் கொஞ்சம் சாதகமாக இருக்கும். தந்தையின் ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும். பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், வியாபாரிகள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இந்த ப்ராடக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணலாமா, இந்த ப்ராடக்ட்டுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கலாமா, 1-to-1 ஆஃபர், 2-to-1 ஆஃபர், 2-2 ஆஃபர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு அதிரடி சலுகைகள்லாம் கொடுக்கலாமா அப்படின்னு மனசில் ஓடும். நல்லா பண்ணுங்க. சகோதர வழியிலே நன்மை உண்டு. ஃபுட் கேட்டரிங், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், டிஃபன் சென்டர், பேக்கரி,
இந்த மாதிரி ஃபுட் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அங்காள பரமேஸ்வரி அம்மன் வழிபாடு, அச்சம் தீர்க்கும் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கடகராசி அன்பர்களே, கவலைகள் தீரும் நாள். புதன் உங்களுக்கு இப்ப அனுகூலமா இருக்கிறார் ஓரளவுக்கு. அதனால வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க, வெளிநாட்டு வேலைக்கு இல்லை வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும், ஏதோ ஒரு விஷயத்துக்கு, இல்லை அட்லீஸ்ட் வெளிநாட்டை போய் பார்த்துட்டு வரணும், ஒரு டூரிஸ்டாவாது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஒரு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு காலம் நாள். வாடகை வீடு செட் ஆகலை, இத்தனை வருஷமா இருக்கணும், பெருசாக ஒன்றும் நமக்கு இல்லை, எத்தனையோ வீடு பார்க்குறோம், இன்னும் ஒரு வீடு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு ஃபெடப்பாக இருப்பீங்க, ஸ்டக்காக இருப்பீங்க. இப்போ அவர்களுக்கு ஒரு நல்ல ஓகே, நம்ம ஒரு வீடு கிடச்சிட்டு புரட்டாசி மாதம் முடிஞ்சு பாலை காய்ச்சிட்டு ஐப்பசி மாதம் போயிடலாம், ஐப்பசியில் பாலை காய்ச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத், காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். அஷ்டமத்து சனி அடிச்சு விரட்டுது, என்ன புரட்டி எடுக்குது அப்படின்னு நினைப்பீங்க. தசாபுத்தி நல்லா இருந்தா தாக்கம் குறைவா இருக்கும். மாலை நேர இரவு நேர பிரயாணத்தை தவிர்ப்பது நல்லது. வாட்ச்மேனாக, செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்கள், டெய்லரிங் செய்பவர்கள், பஸ் டிரைவராக இருப்பவர்கள், கால் டாக்ஸி டிரைவராக இருப்பவர்கள், ஆட்டோ ஓட்டுபவர்கள், பொட்டிக்கடை வச்சிருக்கிறவங்க, மளிகை வியாபாரம் செய்பவர்கள், நடைபாதை வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. குருவாயூரப்பனை நீங்கள் ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கன்னிராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். யாரு? காதலர்கள், ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க, தம்பதிகள், விட்டு கொடுத்து போங்க. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நீங்க விட்டு கொடுத்து போகணும். நான் என் வழியில போறேன், நீ உன் வழியில போ அப்படின்னா அவங்கவுங்க வழியில போக வேண்டியதுதான். ஈகோ பார்க்காதீங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தேவை, அவர்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. சாப்பாட்டு விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. அப்ப எதுதான் இன்னைக்கு நல்லதா நடக்கும்? ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கடன் கொடுத்துருப்பீங்க, அந்த கடன்ல ஒரு பர்சன்டேஜ் வரும். கைமாத்து கொடுத்துருப்பீங்க, அதுல ஏதோ ஒன்று திரும்பி வரும். இல்லை நீங்க யார்ட்டையும் கைமாத்து கேட்டிருப்பீங்க, அவன் உங்களுக்கு தருவான். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு ரிலீஃப் வரும். இல்லை அட்லீஸ்ட் பர்சனல் லோனாவது அப்ளை பண்ணியிருப்பீங்க, அதுலேயாவது ஒரு நல்ல நியூஸ் சேரும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, கிரகங்கள் எல்லாம் ஓரளவுக்கு ஒரு லாஸ்ட் ஒரு 6 மாசமா, ஒரு வருஷமா ஓரளவுக்கு நல்லா தானே இருந்தது. பெரிய கிரகங்கள் எல்லாம், முக்கியமான கிரகங்கள், அது என்ன பெரிய கிரகம், முக்கியமான கிரகம். இப்ப கொஞ்சம் சரியில்லை. அடக்கி வாசிக்கணும், கூடுதல் முயற்சி வேணும். மாணவர்கள் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் முக்கியம். 4 மணி நேரம் படிக்கிறோமா, 40 நிமிஷம் படிக்கிறோமா? 40 நிமிஷம் படிச்சாலும் 100% கான்சன்ட்ரேஷனோட படிங்க. ஜாபை பொறுத்தவரையில் உத்தியோகத்தில் கவனம் தேவை. எவனாவது ஏதாவது பண்ணிட்டு உங்களை மாட்டிட்டு போயிடுவான். சார் நான் பண்ணல சார், அவர் தான் சார் பண்ணாரு. ஆஹா,
இது அதை பற்றி எனக்கு தெரியவே தெரியாது சார், அது அவர் டிபார்ட்மெண்ட் சார், அவரோட டிபார்ட்மெண்ட், அவரோட ஃபைல் சார். ஆனால் மாட்டி விட்டு போயிடுவான். கவனமாக இருங்க, யாரையும் நம்பாதீங்க. பெண்கள் நண்பர்கள் விஷயத்தில் கவனம் தேவை. ஆண்கள் காதல் விஷயத்தில் கவனம் தேவை. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு, உங்களை காக்கும் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. விருச்சிக ராசி அன்பர்களே, சிறப்பான நாள். பிள்ளைகள், பையன் பொண்ணு இல்லை பேரம்பேத்தி, இவங்களுக்கு கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதோ ஒரு நல்ல நியூஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஈவன் ஃபர்ஸ்ட் கல்யாணம் சரியா நடக்கல, ஏதோ ஒரு பிரச்சனை, பிரிஞ்சிட்டாங்க, செகண்ட் மேரேஜ், தேர்ட் மேரேஜ், அது கூட உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸை கொடுக்கும். வெளிநாட்டு சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல நியூஸ் வந்து சேரும். இதுக்கெல்லாம் யாரு காரணம்னா புதன் இப்போ உங்களுக்கு நல்லா இருக்கார். அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான நாள், நல்ல நியூஸ் வந்து சேரும். எதுல கவனமா இருக்கணும்? பிசினஸை பொறுத்தவரையில கொஞ்சம் கவனமா இருக்கும். கண்ட்ரோலை உங்க கையில வச்சுக்கோங்க. டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிசினஸ் செய்யறவங்க, கெமிக்கல், ஸ்டேஷனரி, பிரிண்டிங், இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கும். என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. கால பைரவருக்கு நீங்கள் சிவப்பு நிற வஸ்திரம் சாத்தி, பட்டு சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. தனுசு ராசி அன்பர்களே, அடக்கி வாசிக்க வேண்டிய நாள். சக்னி வக்ரமா இருக்கிறது உங்களுக்கு அவ்வளவு விசேஷமாக இல்லை. அதனால எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அகலக்கால் வைக்காதீங்க, தெரியாத விஷயத்துல போகாதீங்க. இந்த வேலை எனக்கு பிடிக்கல, ரொம்ப ப்ரெஷரா இருக்கு, இந்த மாதம் சம்பளம் வருமா வராதா தெரியலையே, அடுத்த வேலை ட்ரை பண்ணிட்டு இருந்தால் கையில் ஆஃபர் லெட்டர் வாங்காமல் வேலையை விடாதீங்க. குறிப்பாக இது ஐடி, பிபிஓ, கால் சென்டர், கேபிஓ, டெலிகாம் செக்டர், இதில் உள்ளவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிற ஒரு வார்னிங், உங்களுக்காக நான் சொல்கிறேன், உங்கள் நன்மைக்காகத்தான். நிறைய பேர், என் ஜாதகம் பார்த்த நிறைய பேர் தனுசு ராசிக்காரங்க வேலை கையில் வாங்காமல், ஆஃபர் லெட்டர் இல்லாமல் வேலையை விட்டுட்டு 2-3 மாதமாக சில பேர் அலைஞ்சிட்டு இருக்காங்க வேலை கிடைக்காம. அப்புறம் இந்த பரிகாரம் பண்ணேன், அந்த பரிகாரம் பண்ணேன், ஒன்றுமே சரியில்லை அப்படின்னா அதுக்கு யாரும் பொறுப்பு கிடையாது. ஆண்டவனை நீங்கள் குத்தம் சொல்ல முடியாது. கையில் வேலை இல்லாமல், கன்ஃபார்ம் இல்லாமல் வேலையை விடாதீங்க. பெண்களை பொறுத்தவரையில் நினைத்ததை சாதிப்பீர்கள். மாணவர்களுக்கு அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. ஓம் நமச்சிவாய அப்படின்னு சிவனுடைய நாமத்தை சொல்லுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. மகர ராசி அன்பர்களே, முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு காலம், எடுக்கக்கூடிய நாள். மகர ராசி, புதன் உங்களுக்கு அனுகூலமா இருக்கிறனால பூமி சம்பந்தமான விஷயங்கள் ஓரளவுக்கு சக்சஸா நடக்கும். ரொம்ப நாளா ஒரு இடத்தை ட்ரை பண்ணியிருப்பீங்க விற்கிறதுக்கு, அதுக்கான காரியம் வந்து பலிதமாகும். இல்லைன்னா வாங்கிறதுக்கு ஒரு பிளாட்டோ இல்லை அப்பார்ட்மெண்ட்டோ, ஃப்ளாட்டோ, இல்லை தனி வீடோ, இல்லை வில்லாவோ, ஏதோ ஒன்று உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி அது சம்பந்தமான விஷயங்கள் வந்து உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். டாக்குமெண்ட்ஸ் விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. பெண்களை பொறுத்தவரை குறிப்பாக கர்ப்பிணிகள், திருமணமானவர்கள், கர்ப்பிணிகள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். ஆன்மீக பொருள் விற்பவர்கள், பூஜை கடை வைத்திருப்பவர்கள், நாட்டு மருந்து கடை வச்சிருக்கிறவங்க, பூ பழம் காய்கறி வியாபாரம் பண்றவங்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் சிலருக்கு ஏமாற்றத்தை தரும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கும்பராசி என்பர்களே, லாபமும் நஷ்டமும் உள்ள நாள். சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும், சில விஷயங்கள் உங்களுக்கு ஒரு இழுபறியா இருக்கும். குறிப்பாக அரசாங்கம், கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு நல்ல ப்ரோக்ரஸ் இருக்கும். அதே மாதிரி பிள்ளைகளுடைய விஷயம், அவங்களுடைய படிப்பு சம்பந்தமான விஷயமோ, அவங்களுடைய ஹெல்த் சம்பந்தமான விஷயங்களோ, இல்லை அவங்களுடைய கல்யாணம், விவாகம் சம்பந்தமான விஷயங்களோ,
இல்லைன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்கணும், வேலை சம்பந்தமான விஷயம், ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். எதுல சறுக்குவீங்க அப்படின்னா, ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க, கணவன் மனைவியா இருக்கிறவங்க, காதலில் இருப்பவர்கள், இவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலம் நாள். விட்டு கொடுத்து போங்க, வேற வழி இல்லை. இன்னைக்கு விட்டு கொடுக்க போறதுனால தான் நிறைய பிரச்சனை. நான் ஏன் உன் பேச்சை கேட்கணும், அதுதான் நிறைய பேரோட பிரச்சனையே. இன்னைக்கு மாணவர்கள் அறிவுத்திறன் வளரும். பள்ளி மாணவர்களுக்கு அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு. சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணுங்க. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. மீனராசி என்பர்களே, ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். யாருடைய ஆரோக்கியத்தில்? உங்களுடைய ஆரோக்கியத்தில், வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில், தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்சூரன்ஸ் இல்லையா, ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லையா, எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எங்கேயோ போயிடுது, லேக்ஸ் கணக்கில். நான் எந்த கம்பெனியை நான் ப்ரொமோட் பண்ணலை, உங்களுடைய நன்மைக்காக சொல்கிறேன். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு அனுகூலமான நாள். மீடியாவில் பணிபுரிபவர்கள், ஆங்கராக இருப்பவர்கள், ஜேர்னலிஸ்டாக, பத்திரிகையாளராக இருப்பவர்கள், ஆர்ஜே, விஜே, டிஜே ஆக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல, வெளிநாட்டில் ஒரு கம்பெனி விட்டு வேற கம்பெனிக்கு மாறணும்னு நினைப்பவர்கள், அது சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை நீங்கள் விபூதி அபிஷேகம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. நன்றி, வணக்கம்.